Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் ஃப்ரைடே உங்களுக்கு, அதாவது நம்ம ட்ரேடிங் செஷன் அடுத்து எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் இல்லை அடுத்த சில நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இந்த கண்டினியூவாக வந்து 5 ரெட் கேண்டில் வந்துருக்கு சார், இது வந்து கொஞ்சம் பேனிக்காக இருக்குது, எனக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியல, நான் சியில் ஹோல்டு இருக்கேன், பிஇ ஹோல்டு இருக்கேன் அப்படின்றவங்க சரி, இல்லை மார்க்கெட்டோட நிலம் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறேன், என்னோடய ஸ்டாக்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறது தெரியல, ரொம்ப பெரிய ஃபாலாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசியாக இருக்கட்டும், இல்லை எஸ்டிஎஃப்சியாக இருக்கட்டும், இல்லை ரிலையன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெட்டு தான். இந்த 5 கேண்டிலோடைய இம்பாக்ட் தெரியும். இப்போ ட்ரம்ப் இது விஷயமா இருக்கட்டும், இந்த 500% டேரிஃபாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நியூஸ் பேஸில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். நம்ம டெக்னிக்கலாக அதில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா அது டெய்லி டைம் ஃப்ரேமுடைய கேண்டில் இது 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெட் கேண்டில் தான் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. 5 கேண்டில் வந்து ரெட் கேண்டில், அதுவும் டாப்பில் நல்லா கவனிச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி 5 ரெட் கேண்டில்லாம் வந்திருக்குது சார், தாராளம் நிறைய கேண்டில் வந்துருக்கு, நிறைய டைம் வந்து 5 கேண்டில் வந்துருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 8, 9, 10 கேண்டில்லாம் கூட வந்துருக்குது. இது பார்த்திங்கன்னா 5 கேண்டில் வந்துருக்கு. என்ன வித்தியாசம் சார், இதுக்கு பேனிக் ஆகிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைஸ் விலை ஏறிட்டு இருக்குது, ஏறின இடத்துலேருந்து 5 கேண்டில் ரெட் கேண்டில் கண்டினியூ ஆகிறது வந்து சம்திங் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அதாவது விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டாப் மாதிரி இருக்கும், இந்த இடத்துல வந்து நெக்லைன் கட் ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு ப்ரைஸை, இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் நெக்லைன் கட் ஆகிற மாதிரி தெரியும். ஸோ இதனுடைய இம்பேக்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸு நெக்ஸ்ட்டு இந்த லெவல் கட் ஆகிடுச்சு அப்படின்னா எது வரலாம் சார் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இங்கே கிட்டத்தட்ட 2-3 மாதம் ட்ரேடிங் செஷனை பார்த்திங்கன்னா 5 கேண்டில் வந்து முடிச்சிட்டாங்க சொல்லியே. இப்போது அதுக்கப்புறமா வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு இங்கே ப்ரைஸ் ஒரு ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெட் கேண்டில் வருது, இங்கே நிற்குது இந்த சப்போர்ட் கீழே அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணியிருக்கான், இங்கே பிரேக் பண்ணியிருக்கான், இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணியிருக்கான். ஸோ எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் எடுத்தாங்களோ அந்த இடத்துல எல்லாமே பிரேக் டவுன் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டபுள் டாப் மாதிரி இந்த இடத்துல க்ரியேட் கொடுத்துருக்கான். அப்போ இந்த 5 கேண்டில் பார்த்து நம்ம பை பண்ணோமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், லிட்டில் பிட் கொஞ்சம் லைட்டாக பை பண்ணோம். ஓகே சரி. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது இந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே வர சொல்ல அடுத்தது எங்கே ஃபைனலாக வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதாவது ஓகே சார் மார்க்கெட் கீழே வந்து நிற்கிறது, பிரேக் எங்கே சார் பிடிக்கும், பிரேக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏரியா பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து சப்போர்ட் எடுத்த இடம். அதாவது இது வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன இடம், பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுத்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 25,400 அப்படின்ற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் எடுத்த இடம். அந்த சப்போர்ட் இடத்துல எந்த மாதிரி இம்பேக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். அதாவது உண்மையிலே மார்க்கெட்டில் ஏதாவது நியூஸ் பேசுனா வந்து இப்போ ரஷ்யா ஆயில் வந்து நான் வாங்க மாட்டேன் அப்படி ஒருவேளை இந்தியா சொல்லிட்டாங்கன்னாவோ, அல்லது வேறு ஏதாவது ட்ரம்ப் அவங்க நாட்டில் ஏதாச்சும் அவங்க எலெக்ஷன் வருது ஸோ அதனால் ஒரு விஷயம் வந்து நடந்தாவோ, ஏதாச்சும் ஒரு நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே ஃபைனலாக இல்லை சார் எதுவும் நம்ம எந்த நியூஸ் பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா எதுவும் ஒரு நல்ல நியூஸ் எதுவும் வரல, வேறு நம்ம போயிட்டுருக்குது, அப்புறமா வாரோடைய இம்பேக்ட் அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்றப்போ இந்த சப்போர்ட்டும் ஒரு வேளை பிரேக் டவுன் ஆகிடுச்சு கீழே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா அப்போ உண்மையிலே நம்ம பேனிக் ஆகிற சுச்சுவேஷன் தான் வரும். பேனிக்னா என்ன, கிராஷ்லாம் பெரிய கிராஷ்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் இருக்கும். எல்லாம் நம்ம எதிர்பார்த்து வந்தோம் இல்லையா, இந்த டாப்பில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மேலே போகும் 27,000 28,000 போகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அந்த லெவலில் வந்து உடனடியாக பார்க்க முடியாது, அதாவது இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். மேபி அதனுடைய இம்பாக்ட் அது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவல் கட் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபெப்ரவரிக்கு ரேட்டஸ்மெண்ட் போட்டு பார்க்கலாம் எது வரலாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு பேனிக்கை ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லாங்க எது வரலாம் வரும் அப்படின்னு. இப்போ நமக்கு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா 0.236 இந்த இடத்துல வந்து ஜென்ரலாக வந்து சப்போர்ட் வரும். அதாவது உங்களுக்கு இந்த சப்போர்ட் ஏரியான்னு சொன்னால அதுதான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதான சான்சஸ் இங்கே இதெல்லாம் வரும். இது வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கும் அந்த இடத்துல. ஏன்னா நம்ம 200 EMA நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்ல பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னு. இந்த 200 EMA டச் ஆகிட்டு ப்ரைஸ் இங்கே கொஞ்ச நாளைக்கு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ஜனவரி மாதத்தில். ஓகே, அதுக்கப்புறமா வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போதா இல்லை இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு கண்டினியூ கீழே வருதா அப்படின்றது அதாவது நெக்ஸ்ட் நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டுடைய நிலவரத்தை பற்றி நம்ம 24,000 அப்படின்ற லெவலில் வந்து அடுத்த லெவலாக நம்ம கன்சிடர் பண்ணோம். ஆனால் இந்த 25,400க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு தான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கும் மார்க்கெட் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகே,
இப்போது இந்த ஐடிசி விஷயம் கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேனிக் ஆகிருப்பாங்க. ஸோ கண்டினியூவாக வந்து கீழே வந்துட்டு டெய்லி சாட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியா இந்த சப்போர்ட் இருந்ததுலேயே அந்த சப்போர்ட் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு ரொம்ப பெரிய ஃபால் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த பேனிக் எல்லாருக்குமே தெரியுது. இவ்வளோ பெரிய ஃபால் ₹400 ஒட்டி டைம் வந்து பார்த்திங்கன்னா ₹330 337 வந்துச்சு. இன்னும் 10-20 பாயிண்ட் கீழே கூட போகலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இது வந்து கண்டினியூஷன் எதுவெல்லாம் ஆகும், எதுவெல்லாம் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் பார்க்கலாருங்க. சார்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து சில ஸ்டாக்ஸை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்வாங்க. நான் உங்களுக்கு ப்ரைஸ் எதுவும் போகும் வரான்னு சொல்ல வரல. சப்போர்ட் ஏரியா எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எங்கே இருக்குது, என்ன மாதிரி நடக்கிற சான்ஸ், அதை மட்டும் நான் உங்களுக்கு வீக்லி சார்ட்டே போயிடலாம். என்னத்துக்கு ரிஸ்க், என்னத்துக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த 325 இது வந்து ப்ரீவியஸ் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்தது. ப்ரைஸுங்க கிட்டக்கிட்ட அங்கே தான் வந்துடுச்சு. இப்போ அடுத்த லெவல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் 320 லெவல் தான். அதை விட வந்து வருவதற்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அது கண்டினியூ அப்படி கீழே வந்துடும் அப்படின்லாம் சான்ஸே கிடையாது மாதிரி. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஐடிசி பற்றி தெரியும் உங்களுக்கு. அது பெருசாக ஒன்றும் கிட்டத்தட்ட அவங்களோட 20% கேபிட்டல் வேறு பிஸ்னஸில் போட்டு அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்காக முயற்சிகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ அதை வந்து நம்ம என்ன நடக்குது பேக்ரவுண்டில் நமக்கு எதுவும் தெரியாது, டீப்பாக தெரியாது. அப்போ தெரியாமல் நம்ம ஃபாலோ ஆகிட்டு இருந்தால் நமக்கு அது கண்ணு மூடிட்டு 300 வந்துடும், 250 வரும், 275 அப்படின்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல. ஓகே, ஸோ இதில் என்ன சப்போர்ட் ஏரியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம நம்புவோம் 320 to 325 இடத்துல வந்து ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. சஸ்டெண்ட் என்ன ப்ரைஸும் கொஞ்சம் இந்த இதில் ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நியூ டிசிஷன் என்ன வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி அந்த ரெட் கேனில் அந்த 5 ரெட் கேனில் வந்து ரெட் கலர் க்ரீன் ஆகுது. அந்த பேனிக் சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு சுச்சுவேஷன் வருது. அதை நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். ஏன்னா வந்து பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி பேனிக் ஆகணும் எந்த இடத்துல ஆகணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நமக்கு சப்போர்ட் ஏரியா எங்கே இருக்குது, 25,400 கிட்டக்கிட்ட உங்களுக்கு சப்போர்ட் ஏரியா இருக்குது. ஸோ அது வரலாம் வந்து கவலைப்பட தேவையில்லை. 25,400 ஒரு 350 +- இந்த ஏரியா கணக்கு வச்சுங்களேன். எக்ஸாக்ட் 400 பாயிண்டில் அந்த கிட்டத்தட்ட 25,400 to 350 இந்த ஏரியாவை நீங்கள் ஒரு சப்போர்ட் ஏரியாவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.